வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவை சந்திக்க வந்தவர்கள் யார்? எதற்காக வந்தார்கள்? வெளியான தகவல். ஒரே மாதத்தில் தோற்றத்தை மாற்றிய செவ்வந்தி. யாழ்ப்பாண தக்சியை பார்த்து வியந்த தருணம். அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பாதாள உலக பின்னணியில் வெளிவரும் தகவல்கள். திருமணத்திற்கு செல்வதாக ரணிலிடம் கூறிவிட்டு சிங்கப்பூர் சென்ற தேடப்படும் நபர் ஜனாதிபதி அனுரவுக்கு ஆலோசனை கூறச் சொன்னதாக வெளியாகிய தகவல். 3 ஆண்டுகளின் பின் காணொளி அழைப்பு. நடந்ததென்ன? செவ்வந்தி எனது காதலியா? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. நாமல் ராஜபக்ச கூறிய விடயம் பேசுபொருள். தனித்தமிழீழ கோரிக்கை குறித்தும் கருத்து. நாமல் பெந்தா லிமினிட் செவ்வந்தி எல்லாமே இன்னைக்கு ஐந்து பரணையான அவத்தலத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. ஆரம்பிக்கப்படவுள்ள சிறப்பான திட்டம். பாடசாலைக்கு சமூகமளிக்காத 2ஆம் தர மாணவிக்கு அதிபர் வழங்கிய தண்டனையால் சிக்கல். முட்டை வாங்க மாவட்டம் தாண்டிச் செல்லும் மக்கள். காரணம் என்ன? செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் 3 கைது. நீண்ட நாள் மர்மம். டைட்டானிக்கை காணச் சென்ற டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியமைக்கான காரணம் கண்டறியப்பட்டது. பான் வைக்கும் போர்வையில் கஞ்சா கலந்த மதனமோதக மாத்திரைகள். சிக்கினார் ஒருவர். மக்கள் நிராகரித்தால் இதை செய்ய மாட்டோம். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. கூறிய செய்தி இதுதான். சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். சீன வர்த்தகர்கள் குழு ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று முன்தினம் தங்காலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிக்கு பரிசுகளை வழங்கிய குழுவினர் அவரது நலம் தொடர்பில் விசாரித்துள்ளனர். கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காலையில் குடியேறிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க வந்த முதல் சீன வர்த்தகர்கள் குழு இது என்பது குறிப்பிடத்தக்கது. தேயிலை ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள இந்த குழு வெலிகம மற்றும் நுவரெலியாவுக்கு செல்லும் வழியில் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். இசாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட அவரது மனைவியின் தாயார் மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் மதுகம ஷானின் நெருங்கிய நண்பர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இசாரா செவ்வந்தியின் விசாரணைகளுக்கு அமைய பலர் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் செவ்வந்தி குறித்து நாமலின் கருத்துக்கள் மற்றும் இசாரா செவ்வந்தியிடம் நடைபெற்ற விசாரணைகள் தொடர்பில் நேற்றைய நாளில் பல தகவல்கள் வெளியாகியிருந்தன. கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இசாரா செவ்வந்தி நேபாளத்திற்கு சென்று அவரது உருவத்தை ஒத்த பெண்ணான நந்தகுமார் தக்சியை கண்டு வியப்பில் ஆழ்ந்ததாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிசாந்த சொய்சா தெரிவித்துள்ளார். இதேவேளை நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற தமிழ் பெண்ணை போல் தனது உருவத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டில் வசித்து வரும் பாதாள உலக தலைவர் ஒருவர் 1 மாத காலம் வரை செவ்வந்திக்கு தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தனது பாதாள கும்பல் உறுப்பினர்களை பயன்படுத்தி இவர் இந்த உதவிகளை செவ்வந்திக்கு வழங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த பாதாள உலக தலைவர் கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. நேபாளத்தில் வசிக்கும் போது அவரது தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வந்ததாக செவ்வந்தி கூறியுள்ளார். அழகு நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டதாகவும் தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் பல மாதங்களாக தனது தோற்றம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிவிட்டதை தான் உணர்ந்ததாக இசாரா தெரிவித்துள்ளார். விசாரணையின் போது காத்மண்டுவில் கம்பகா பபா, ஜே.கே. பாய் மற்றும் ஜம்புகஸ்முல்ல பபி ஆகியோரை சந்தித்ததாகவும் ஜே.கே. பாய் அவரது நலனை விசாரிக்க அவ்வப்போது துபாயிலிருந்து நேபாளத்திற்கு வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜே.கே. பாயின் வேண்டுதலின் பேரில் கே. சிவதாசன் என்பவர் செவ்வந்தியை ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளார் எனவும் விசாரணை அதிகாரிகளிடம் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு இருக்க கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் இலங்கையில் இருக்கையில் 1 மாத காலம் வரை மதுகமவில் தங்கிய செவ்வந்தி தனது நீண்ட தலைமுடியை குறுகியதாக வெட்டி தனது தோற்றத்தை மாற்றியுள்ளார். இதன்போது மதுகம பகுதியில் உள்ள பல ரகசிய இடங்களில் ஒளிந்து கொள்ள தேவையான வசதிகள் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மதுகமவை சேர்ந்தவரும் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருபவருமான பிரபல பாதாள உலக தலைவர் ஒருவர் 1 மாத காலம் வரை செவ்வந்திக்கு இங்கு தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளார். இதேவேளை இசாரா செவ்வந்தி மதுகம
பொத்துகமவில் பதுங்கியிருப்பதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அங்கு தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அப்போது செவ்வந்தி மாத்தறைக்கு தப்பிச் சென்றதாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது. மாத்தறையில் சில நாட்களை கழித்த பின்னர் அவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து நேபாளத்திற்கு சென்றுள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறிருக்க தான் காதலித்தது செவ்வந்தியை அல்ல, மாறாக லிமினி என்பவரைத்தான் என்றும் தமக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் இசாரா செவ்வந்தி குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். மேலும் பாதாள உலகம் குறித்த தனது கருத்துக்களை தெரிவித்த அவர், பாதாள உலகில் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டுமெனவும் அது காவல்துறையின் பொறுப்பு, ஆனால் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் காவல்துறை கவனிக்க வேண்டுமெனவும் ஒரு குழு திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறினார். ஒரு செயலாளர் திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறுகிறார். அப்படியானால் யார் இந்த செயலாளர்? இந்த தகவல்கள் காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கொடுத்தது யார்? இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளதெனவும், வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும், எனவே காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், மேலும் 323 கொள்கலன் தப்பியது போலவே பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதா என்ற கேள்வி இந்த நேரத்தில் எழுகிறதெனவும், அரசாங்கத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவுகளை ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலையை அடைந்து விட்டனர், இதிலிருந்து அமைப்பு மாற்றம் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அவர் கூறிய மேலும் ஒரு விடயமாக, தனித்தமிழீழ கோரிக்கையே ஈழத்தமிழர்களுக்கு உலகளாவிய அரசியலில் முக்கியத்துவம் வகிக்க காரணமானதென நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். மலையக மக்கள் தனி ராச்சியம் கோரவில்லை, ஆதலால் அவர்களை எந்த அரசியல் கட்சியும் பெரிதாக பார்க்கவில்லை, ஏனென்றால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதாலாகும். ஆனால் உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் யாழ் தமிழர்களை பற்றியே பேசுகிறார்கள். மேலும் வடக்கு பிரச்சனையை அல்லது வடகிழக்கு பிரச்சனையை கேட்கின்றனர். ஆனால் தெற்கில் முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை, ஏனென்றால் பூகோளவியல் அரசியலுக்கு அவை அவசியமில்லை. நுவரெலியாவில் வீடு கட்டப்பட்டதா, பாடசாலை இருக்கிறதா என்பது அவசியமில்லை. பூகோளவியல் அரசியலுக்கு தேவை வடக்கு கிழக்கின் நிலைமை. அது டயஸ்போராக்களை முன்கொண்டு உருவாக்கப்பட்ட கலாச்சாரத்தால் ஏற்பட்டதாகும். மதம் சார்ந்த அரசியலை எமக்கு உலகத்தில் ஒழிக்க முடியாது, ஆனால் ஆட்சியில் அவற்றை உள்ளடக்க கூடாது. உதாரணத்திற்கு துபாயை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய நாடு, அதில் யாரும் வாழலாம். அதேபோல ஒரு சட்டவாக்கத்தை நாம் அமைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வரும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் சமீபத்திய புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. குறித்த புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளரான உவிந்து குருகுல சூரிய, மகேந்திரன் தன்னை 3 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்பு கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பில் முகநூலில் அவரிட்ட பதிவில், மகேந்திரன் தன்னிடம் பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஆலோசனை வழங்குமாறு கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் அதை மறுத்துவிட்டதாக கூறிய குருகுல சூரிய உரையாடலின் போது மேலும் பல விடயங்கள் நடந்ததாகவும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் 2015 மத்திய வங்கி பிணைமுறி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டவர். இது அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனை அடுத்து மகேந்திரன் இலங்கையை விட்டு வெளியேறிய போது அவர் சிங்கப்பூருக்கு ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள செல்வதாகவும் விரைவில் நாடு திரும்புவேன் என தன்னிடம் தெரிவித்ததாகவும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். இருப்பினும் அந்த மோசடியின் பின்னர் அவர் ஒருபோதும் நாடு திரும்பவில்லை. இந்த நிலைமையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வந்து அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என தேர்தல் பிரச்சார மேடைகளில் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத கஞ்சா கலந்த மதன மோதகம் தொகையொன்றை விற்பனைக்காக வைத்திருந்த நபர் ஒருவர் நோட்டன் பிரிட்ஜ் போலீசாரினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். வெதுப்பக உற்பத்திகள் விற்பனை என்ற போர்வையில் கஞ்சா கலந்த மதன மோதக போதைப்பொருள் விற்பனை செய்து வந்துள்ளார். 56 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். லொரியொன்றில் வெதுப்பக உற்பத்தி பொருள் என்ற போர்வையில் கஞ்சா கலந்த மதன மோதக போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இருந்து 250 மதன மோதக பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஆனமடுவ கெதேத்தேவ பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் கல்வி பயிலும் 2ஆம் ஆண்டு மாணவியை அதிபர் ஒருவர் தாக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. ஒருநாள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத மாணவிக்கு மரக்குச்சியால் அதிபர் தண்டித்துள்ளதாக அறிய முடிகிறது. அதன்படி தாக்குதல் நடத்திய அதிபர் குறித்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ஆளானவர் கெதேத்தேவ பகுதியை சேர்ந்த 7 வயது சிறுமியாவார். இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட சிறுமி முந்தைய நாள் பாடசாலைக்கு செல்லாததால் கோபமடைந்த அதிபர் அருகிலிருந்த மரக்குச்சியை எடுத்து பலமுறை தாக்கியதாக கூறி அவரது பெற்றோர் ஆனமடுவ காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். போதைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் முடிந்ததும் தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைக்கு அமர்த்துவதற்கான ஒரு பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இதனை தெரிவித்துள்ளார். போதைக்கு அடிமையானவர்களுக்கான மறுவாழ்வு திட்டம் முடிந்ததும் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டவுடன் மீண்டும் அவர்கள் போதைப் பொருட்களை உட்கொள்ள தொடங்குவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஒரு சிறப்பு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் இந்த நடவடிக்கை போதைப் பொருட்களுக்கான தேவையை கட்டுப்படுத்த உதவும் அதே வேளையில் மறுபுறம் விநியோக சங்கிலியை கட்டுப்படுத்தும் என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். வெள்ளை முட்டைகளின் விலை 20 மற்றும் 25 அம்பாறை மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது. குறிப்பாக வாகனங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து சிறிய வண்டிகள் மூலமாக எடுத்து வரப்பட்டுள்ள முட்டைகள் அம்பாறை மாவட்டத்தின் காரதீவு சந்தி கல்முனை மாநகர பிரதேசங்களில் முக்கிய சந்திகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறித்த முட்டை வகைகளை மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்து வருவதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை அண்மையில் சந்தை நிலவரம் பற்றிய சரியான புரிதல் இல்லாத ஒருவரின் விருப்பின் அடிப்படையில் முட்டைகளின் விலை குறைக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களில் வெளிவந்த கருத்து தொடர்பில் மக்கள் மத்தியில் எதிர்மறையான கருத்துக்கள் நிலவுவதாகவும் இவ்வாறான விடயங்களை ஊடகங்களில் வெளியிட முன்னர் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அணுகி செயற்பட வேண்டும் எனவும் மற்றைய முட்டை விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மோசமான பொறியியல் நிலைமை காரணமாக டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை பார்வையிட சென்றபோது 2023 ஜூன் மாதம் வடக்கு அட்லாண்டிக் கடலில் குறித்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியிருந்தது. இந்த விபத்தில் அதில் இருந்த 5 பயணிகளும் உயிரிழந்திருந்தனர். கேப் கோட் அருகே 13,000 அடி ஆழத்தில் சென்றபோது குறித்த நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போயிருந்தது. நீண்ட தேடுதலுக்கு பிறகு கப்பல் வெடித்து சிதறியமை கண்டறியப்பட்டிருந்தது. விபத்து நடந்து பல நாட்களுக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாகங்கள் மற்றும் பயணிகளின் உடல்கள் மீட்கப்பட்டிருந்தன. இந்த விபத்து குறித்து நடத்தப்பட்ட தொடர் விசாரணைகளில் மோசமான பொறியியல் நிலைமையே இந்த விபத்துக்கு காரணம் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் விரும்பாத எந்தவொரு சட்டத்தையும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் 28வது மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தண்டனை சட்ட திருத்த சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மட்டுமே கொண்டுவரப்பட்டதென்றும் மக்கள் இதை நிராகரித்தால் அது ஒருபோதும் சட்டமாக அமுல்படுத்தப்படாதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டங்கள் ஆட்சியாளர்களுக்கு அல்ல மக்களுக்காகவே இயற்றப்படுகிறன எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். மேலும் சட்டங்கள் மட்டுமல்ல அரசியல் அமைப்பே ஆட்சியாளர்களின் நலனுக்காக திருத்தப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு ஒருபோதும் செய்யாதென்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.